Hey guys, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பாய்ஸ் பி பிரேவ் எபிசோட் 5 தான். போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா கிம் ஜின் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல ஜுங்கு அந்த டிராம் ஜின் கூட கிம் இருக்கிறத பார்த்ததோடனே தலை தெறிக்க அவனை இழுத்துட்டு ஓடியே போயிடுறான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ற விஷயம் கிம்முக்கு சுத்தமா புரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த குட்டி பையன் தான் ஜுங்கு. ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கா. அந்த பையனுக்கு மாத்திரை பிடிக்காதுன்னு நினைச்சா எனக்கு மாத்திரை பிடிக்கும் சொல்லிட்டு அது நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காட்டினா ஜுங்கு கூட தான் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னோட நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவனோட நம்பரையும் வாங்கிக்கிறா. நம்மளோட ஜுங்க பத்தி நமக்கு தெரியாதா? எந்த பொண்ணுகிட்டயும் சரி யார்கிட்டயுமே தன்னால நம்பரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனால சொல்லவே முடியாது. அதனாலதான் யார் வந்து நம்பரை கேட்டாலுமே இல்லன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறான். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கொடுத்தான் இல்லைங்களா, அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, ஜின்னோட ஃப்ரெண்டு தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டை நீ ஏமாத்திருப்ப? என்னோட ஃப்ரெண்டு மின்னு ஜீஷு ரெண்டு பேருமே உன் மேல சின்சியரா தான் இருந்தாங்க, நீ மட்டும் ஏன் சின்சியரா இல்ல? அவங்கள ஏமாத்தினதுக்காக நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு வந்து அடிக்க வந்திருப்பா ஜின். அதெல்லாம் தான் இப்ப ஞாபகம் வருது. என்னதான் ஜுங் எல்லாருமே டேட் பண்ணாலுமே அவனோட நினைப்பு ஃபுல்லா கிம் மேலதான் இருக்குது. அதனாலதான் ஃபைனலா கிம் கிட்டே வந்துட்டான் போல. கிம்மோட ஐடல் லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு வெறிக்க அதுவே பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா ஜின் கிட்ட இருந்து கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்குது. கிம் உனக்கு எப்படி ஜுங்க தெரியும் சொல்லிட்டு கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கா. ஆமா, சடனா இந்த ஜுங் பையனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நீ இழுத்துட்டு ஓடி வந்தா? இந்த கர்மாந்திரம் முடிச்சவனோட எனக்கு எப்பவுமே தொல்லைதான், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பா ஒரு வழியா நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஜுங் என்ன பண்றான்னா கிம் ஹக் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல என்னதான் நடக்குது அது முதல்ல சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுடான்னு சொல்லிட்டு இருக்கான் கிம். நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்குதா என்ன? அவ உன்னை பயமுறுத்தினாலா? உனக்கு எப்படி அவளை தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரியும்ன்ற விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் கிம். அதுவா, அந்த பொம்பளை வந்து செமஸ்டர் ஸ்டார்டிங்ல தான் எனக்கு தெரியும். ஆமா, ஜின் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். கிம் ஏதோ சொல்ல வர ஜுங் பேசவே விட மாட்டேங்கிறான். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன விதமான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குதுன்னு ஜுங் கேட்க, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் போகல, நாங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிடுறான். கிம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது தெரியுமா, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஜுங் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவா என்னோட லைஃப்ல என்ன கர்மம் நடக்குதுன்னு எனக்கே புரியல. எனக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஐடல் டைப்பை மீட் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு கூட என்னால சரியா கூட பேச முடியல. அப்ப கூட ஜுங்க பத்தி தான் நினைக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலன்னு புலம்பிட்டு இருக்கான். ஜுங்க அடுத்த நாள் காலையிலே ஜோயை மீட் பண்ணதான் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜின் பொண்ணு கிம்ம கண்டிப்பா புள்ளிதான் பண்ணிருப்பா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு இருக்கான். டே ஜுங், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுடா. நேத்து நான் டெலிவரி பண்ண போகும்போது ரெண்டு பேருமே மால்ல பார்த்தேன். கிம் கிரே கலர் கோட்டு போட்டிருக்கிறதையும் பார்த்தேன், ஸ்கார்ப்ப கட்டி இருக்கிறதையும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணதான் போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்கவே இருக்காது தெரியுமா, எதிர்ச்சியா தான் மீட் பண்ணிருப்பாங்க. இருந்திருந்தா என்கிட்ட கிம் சொல்லிருப்பான் ஜுங் சொல்ல. கிம் பொய் சொல்லியிருக்கான்டா, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். எனது கிம் பொய் சொல்லியிருக்கானா? எதுக்குடா இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். அப்படின்னா நான் உன்கிட்ட பொய் சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோய். அட பாவி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல, அது வந்து நீ ஏதோ ஜுங் சொல்ல வர. டே உனக்கு கிம்ம பிடிச்சிருக்குதுடா, ஏன்டா இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணி சாகடிக்கிற? அவங்கிட்ட டைரக்டா கன்ஃபஸ் பண்ணு, அதை விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோய். எனக்கு கூட கிம்ம பிடிக்குமா, நான் கூட அந்த மாதிரி பர்சனா இருப்பனான்னு சொல்லிட்டு ஜுங் ஒரு மாதிரி கேட்க, ஏன் உனக்கு என்ன கேடு, நீ ஹெல்த்தியா தான் இருக்க, நான் இப்போதைக்கு பிஸியா இருக்கேன்ப்பா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜோய் அங்க இருந்து கிளம்பிடுறான். நேரா வந்தவன் வீட்டுக்கிட்ட தான் வரான். ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பான் போல, அதெல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போய் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஜீஹூ பண்ண மெசேஜ் எடுத்து பாத்துட்டு இருக்கான். கண்டிப்பா நான் உன்னோட இடத்துல மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். ஜோய் ஃபைனலா ஜீஹூக்கு ஓகே சொல்லிருப்பான் போல, அதனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்கான். வெறிக்கு போனை பார்த்துட்டே இருக்கும்போது ஜீஹூ கிட்ட இருந்து கால் வந்துருது. எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்கான். ஃபைனலா ஜோய் அட்டென்ட் பண்ணதோடனுமே, ஜோய் நீ எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? நான் உன்னோட ரூமுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன், எப்பவும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சீக்கிரமா வந்துட்டியா என்ன? நான் ஒன்னும் புது வீட்டுக்கெல்லாம் வரல, எதுக்காக நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு ஜோய் கேட்க, உன்னை பார்க்க வரும்போதே புதுசாதான் எல்லாமே தோணுது, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீஹோ. சரி ஓகேவா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போனா பயங்கரமா ஹாட்டா இருக்குது. ஜோய் உன்னோட வீடு எனக்கு ஹாட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஜீஹோ சொல்ல, வெளியே ரொம்ப கோல்டா இருந்துச்சா, அதனாலதான் உனக்கு ஒரு மாதிரி கோல்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட்டை வச்சுட்டேன்.
இரு உனக்கு ஏத்த மாதிரி டெம்பரேச்சரை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரை குறைச்சிட்டு இருக்கான். சரி உன்னோட கோட்டை குடுன்னு சொல்லிட்டு ஜோ என்ன பண்றானா ஜிஹோட கோட்டை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்காக நிறைய சோய் ஆர்டர் பண்ணிருப்போம் போல. அதெல்லாம் பார்த்ததோடனே ஜிஹோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ சாப்பிடறதுக்கா இல்ல ஒரு வாரம் வச்சுக்கிறதுக்கா, எதுக்காக நீ இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா, நான் இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணிருக்கேன், நீ நல்லா சாப்பிடு, அது சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாசமல்லையா பொழிஞ்சிட்டு இருக்கான் சோய். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா அவனோட லைஃப் ஸ்டைல் எப்பயும் போல நார்மலா போற மாதிரி தான் அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுதான் இல்லையே, அவனோட ஸ்கெடியூல் படி தான் எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்றான். ஆனா அவனோட மைண்டு பிரசன்ட்ல இல்லவே இல்ல. நேத்து ஜின் கூட பேசும்போது நடந்தது மட்டும்தான் அவனோட மைண்டுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. கண்டினியூஸா ஜின்னுக்கு கால் வந்துட்டே இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கால், நான் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்புனதோடனுமே அவன் பக்கத்துல இருக்கிற ஊஞ்சல்ல சடனா ஜுங் வந்துடுறான். நீ எப்ப பாரு இங்க வந்துட்டே இருக்கே, ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு வேணும்னா நீ வந்துடுற, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே நான் இங்க இருந்து போகணுமா, நீ என்ன கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனது நான் உன்னை கூப்பிட்டேனா, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீ பாட்டுக்கு வந்துடுற, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு கிம் சொல்ல. நிஜமாவே நான் இங்க இருந்து காணாம போயே ஆகணுமா என்ன, ஒருவேளை உன்னோட லைஃபை விட்டு நிரந்தரமா நான் போயிட்டேனா உனக்கு சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்பாவியா கேட்டுட்டு இருக்கான். அப்படி சொல்லல, ஆனாவும் அது வேணான்னு சொல்லிட்டு கிம் ஒரு மாதிரி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருது. ஐயோ ஆண்டவா, இந்த நரகத்துல என்னால இருக்கவே முடியாது, சீக்கிரமா உங்ககிட்ட என்ன கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான் கிம். இன்னொரு பக்கம் ஜோயோட ரூம்ல காட்டினா வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே மொத்தமா தின்னியே தீர்த்துட்டானுங்க. நான் சொன்னல இங்க பாரு, நீயும் சாப்பிடாம என்னையும் சாப்பிட வச்சுட்டு வயிறே ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே நீங்கவே வெயிட் பண்ணு, நான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்றேன்னு சோய் சொல்ல. கொஞ்ச நேரம் இரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளீன் பண்ணலாம். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிருது. ஜீஹு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அங்க இங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஐயோ நான் இங்க ஒரு காக்ரோச்சை பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். நம்ம சாக்ஸ் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா நீ சாக்ஸ் போடுறதே விட்டுட்டியான்னு ஜீஹு கேட்க, நீ போட்ட சாக்ஸ நான் எப்பவோ தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோய். என்னது நீ தூக்கி போட்டுட்டியா என்ன, நான் இப்போ வரைக்குமே அதை வீட்டுலதான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீஹோ. என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்ன, அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் ஆகுது, அதை தூக்கி போடாம எதுக்காக வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம 2 பேரும் மறுபடியும் 3 டைம் மீட் பண்ணிட்டா கண்டிப்பா அதை நான் உன்கிட்ட கையிலேயே கொடுத்துடுறேன், என்னால அதை தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ஒரு பார்ட் டைம் ஜாப வாங்கிட்டான். ஆனா என்ன பண்றது, இவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனாலே கொடுத்துட்டாங்க அந்த வேலைய. ஜுங் வேலைக்கு சேர்ந்ததுதான் சேர்ந்தான் பொண்ணுங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு. அதிகமான பொண்ணுங்க வாங்குறதுக்காக வரிசை கட்டி நிக்குதுங்க. அத்தனை பொண்ணுங்களையும் பின்னாடி தள்ளிட்டு ஜின் தான் வந்து நின்னுட்டு இருக்கா. ஆமா உனக்கு கிம்மை எப்படி தெரியும் ஜின் கேட்க, உனக்கு எப்படி கிம்மை தெரியும் கேட்டுட்டு இருக்கான் ஜுங். ஓ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் பண்ணா போதும். என்னோட ஐடல் டைப் மாதிரி கிம் இருக்கான், கிம்மோட ஐடல் டைப் மாதிரி நான் இருக்கேன், நாங்க 2 பேரும் தான் டேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க, கிம்மோட ஐடல் டைப்பா நான் வரப்போறேன், நீ எதுக்காக இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு ஜுங் கேட்க, நீ எப்பவுமே அடுத்தவங்களோட சின்சியாரிட்டி கூட விளையாடிட்டே இருப்பியா, நீ என்ன பைத்தியமான்னு கேட்டுட்டு இருக்கா ஜின். ஜுங் இங்க என்ன நடக்குதுன்னு ஓனர் கேட்க, உங்களை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, இவர் யார் தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டையும் சரி என்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சரி ஸ்டீல் பண்ணது இவன் தான். இவன் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட கண்டினியூஸா விளையாடிட்டே இருப்பான், இவனுக்கு இதே தான் பொழப்பு, எனக்கு இவனை பார்த்தாவே பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா ஜின் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஜின்ன பாக்குறதுக்காக அவனோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு ஜுங், நீ கிம்முக்கு என்ன பண்ண போறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனோட லைஃப்ல ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த எதுவுமே பண்ணிடாது. இங்க பாரு என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுன்றதுக்காக தான் மெசேஜ் பண்ணிருக்கான். நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா என்ன பண்றது, ஜுங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. கிம்மு ரெடியாகி ஜின்ன பாக்குறதுக்காக கிளம்பிட்டான். அவனோட பேக்ல இருக்கிற பொம்மை கரெக்டா கீழே விழுந்துருது, அதை பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஜுங் அவனோட பேரு மாத்துறதுக்காக ஃபேமிலி கோர்ட்ல அப்ளை பண்ணிருப்பான். அந்த ரெக்வெஸ்ட்டுமே ரிஜெக்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்க்க ஜுங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் இமிடியேட்டா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கடையை விட்டு கிளம்பிடுறான். ஆனா என்ன பண்றது, அவனோட மைண்டுக்குள்ள 1000 எண்ணம் ஓடிட்டே தான் இருக்குது. கடைசி வரைக்குமே கிம்முக்கு ஏத்த மாதிரி என்னால மாறவே முடியாதா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கான். கிம்மும் ஜின்ன பாக்குறதுக்காக வந்துட்டான். கிம் வரத்துக்கு முன்னாடியே ஜின் அந்த இடத்துக்கு வந்துட்டா போல. வந்துட்டியா கிம், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தே, அந்த விஷயம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் கிம் தயங்கினாலுமே
அதுவா அது வந்துன்னு சொல்லிட்டு அவனோட டைரி எடுத்து காட்டிட்டு இருக்கான். அவன் இந்த டைரி நீ எப்பத்துல இருந்து எழுதிட்டு இருக்கன்னு ஜின் கேட்க, அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தனோ அப்பத்துல இருந்தே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பவே அந்த பர்சனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, கேட்கவே சூப்பரா இருக்குதுன்னு ஜின் சொல்ல போன அந்த பர்சன் இது எல்லாத்தையுமே படிச்சுட்டாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் நான் அவனை அந்த அளவுக்கு லைக் பண்றேன் போல. என்னால அவனை வெறுத்து ஒதுக்கவும் முடியல, கம்ப்ளீட்டா லைக் பண்ணவும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த பர்சனோட நேம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா ஜின். அவன் பேரு தான் ஜுங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் எல்லாருக்குமே உன்னை பிடிக்குதுன்னு ஜின் கேட்க, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் கிம். கரெக்ட் தான், ஜுங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஒருத்தி தான் என்னோட ஆளு. தேவையில்லாத விஷயம் நிறைய நடந்ததுக்கு அப்புறமா தான் ஐடல் டைப் லிஸ்டையே நான் உருவாக்குனேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜுங்கு கூட நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. அது என்னமோ தெரியல, அவனை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டே வருது. அதனாலதான் அவனை பார்த்தாவே ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிட்டே இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு அவன் எதுவுமே பண்ணல, நான் தான் வாலண்டியர் நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஜின். ஓ நிறைய விஷயம் பண்ணிட்டியா? ஜுங் எப்பவுமே எல்லாருமே கடுப்பேத்துற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். அவனோட சுபாவமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். கிம் இது வரைக்குமே நான் யார்கிட்டயுமே இந்த அளவுக்கு ஆனஸ்டா இருந்ததே கிடையாது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கூட இந்த அளவுக்கு யார்கிட்டயுமே ஆனஸ்டா நடந்துகிட்டதே கிடையாது தெரியுமா ஜின்? என்னோட ஃபீலிங்ஸ பத்தி ஒருத்தர்கிட்ட நான் பேசியிருக்கேன்னா அது நீ தான் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான் கிம். அம்மா இந்த விஷயத்த நீ ஜுங் கிட்ட சொல்லிட்டே என்ன? எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கன்ஃபஸ் பண்ண போறியான்னு கேட்டுட்டு இருக்கா ஜின். இது கேட்டதோடனே கிம்மோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா அந்த வழியா நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவன் கொடுத்த பொம்மை கீழே இருக்கிறத பார்த்ததோடனே மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் கிம் இருக்கிற இடத்துல காட்டினா அதை பார்த்ததோடனே ஜின் பயங்கரமா விளையாடிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிற இடத்துக்கு கரெக்டா ஜுங் வந்துடுறான். கிம் கிட்ட கொடுத்த அந்த பொம்மையை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்டான பேரண்ட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாவே போயிடுறான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா ஸ்னோல அமைதியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜுங் பேசினது மட்டும்தான் மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்குது. இங்க பாரு, உன்னோட லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீ என் மேல லவ்ல விழுந்துருவ. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன்னை தனியாவே விடமாட்டேன்னு சொன்னது ஞாபகம் வந்துருது. நீ அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஜின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருது. வேகமா ஓடி போய் வீட்டுல ஜுங்கு ஜுங்குன்னு பேரு சொல்லி கத்திட்டே இருக்கான். அவன் வீட்டுல இருந்தாதானே வெளியே வரத்துக்கு ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சா இவங்க ரெண்டு பேரும் காமெடிக்கு போட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் தான் அங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃப்ல தேவையில்லாம வந்ததுக்கு சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நான் இது எல்லாத்தையும் இங்கவே நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேல நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்ததுடனே கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.